ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் பீஃப் கிரேவி, அதாவது பீஃப் கிரேவின்னு சொல்லலாம், இல்லை கறின்னு சொல்லலாம். அதுதான் இன்றைக்கி நாங்கள் மேக் பண்ணோம். சண்டேனாவே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். பட் அந்த ஒன் டே தான் லீவு. அந்த ஒன் டேனே ஏன்டா எந்திரிச்சு சமைக்க சொல்கிறாங்க, எதுக்குடா நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அந்த சமையலே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து எப்போவுமே ஒரு பீஃப் கிரேவியோ இல்லை சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதுக்கு நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, இது இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக க்ரீமியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு அந்த கிரேவியில் வரும். இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டிப்ஸு. அதுக்கப்புறம் சண்டே உங்களுக்கெல்லாம் எப்படி போகும் சண்டேங்கிறதையும் கொஞ்சம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுக்கு சண்டே இப்படி தான் போகும். மோஸ்ட்லி லேசியாக தான் போகும். காலைல எந்திரிக்கிறது 10 o'clock, அப்புறமா சமைக்கிறது ஒரு 2 o'clock முடிக்கிறதுக்குள்ளே ஆகும். இந்த மாதிரி லேசி சண்டேயாக தான் எனக்கு டெய்லியுமே போகும். ஏன்னா அந்த ஒன் டே லீவில் ஏன் எந்திரிக்கிறோங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டே இருக்கும். ஸோ வீட்டில் கிட்ஸ் இருக்கனால நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணி தான் நான் கொஞ்சம் கிரேவி பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியாக போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்கிறீங்க, பர்சனலாகவும் சொல்கிறீங்க. பட் வீடியோ கன்சிஸ்டன்சியாக போடுறதுக்கான மைண்ட் செட் அண்ட் டைமிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதுதான் எனக்கு வந்து ட்ராபேக். வீடியோ கன்சிஸ்டன்சியாக எடுத்து போடுறதுக்கான அந்த ஸ்கெடியூல் இல்லை என்னோடய லைஃப்பில். காலைல எழுந்திரிச்சு ஹரிபரியாக கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வர்றது, இப்படி தான் என்னோடய ஸ்கெடியூல் போயிட்டுருக்கனால டெய்லியுமே சமைக்கிறோம், டெய்லியுமே நம்ம விளாக் எடுக்கலாம் நினச்சா, பட் அதை எடுக்கக்கூடிய ஒரு இது எனக்கு வந்து அமையலை. அதே மாதிரி மீன்வாயில் இங்கே விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவேன். ரைஸுமே ஒன் சைடு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ சண்டே ஸ்பெஷலாக கீ ரைஸ் அண்டு பீஃப் கிரேவி இதெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 o'clock ஆயிரும். அப்புறம் இன்றைக்கி சண்டே பெருசாக எந்த பிளானும் பண்ணலை. ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது, அதையும் முடிக்கலான் இருக்கோம். அவ்வளோதான். பை ஃப்ரெண்ட்.